வழியாக பஸ்ஸில் ஏறிட்டோம். அது இப்படி இருக்குது பஸ்ஸு. நார்த் மெசேஜில் சூப்பராக இருப்பாங்க. நம்ம ஊர் பஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று அந்த மேலே அந்த திங்ஸ் வைக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்குது. பேக் மட்டும் தான் போக முடியும், வேறு பெரிய சூட்கேஸ்லாம் போகாது. ரொம்ப சின்னதாக இருக்குது. அது தவிர வந்து பிரச்சனை இல்லை. கேமரா வச்சுருக்கோம், ஸ்ட்ரீட் நடக்க ப்ராப்ளம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சுன்னா இடையில நான் வீடியோ போட்டுன்னு இருக்கும்போது பை மிஸ்டேக்காக ஒரு டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன். பஸ் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக தேடினேன், கிடைக்கல, யாராவது எடுத்துருப்பாங்கன்னு வரேன். அதுக்கப்புறம் பஸ் டைம் வந்துடுச்சு. திரும்ப பஸ் டிக்கெட் வாங்கலாம் போகும்போது அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, நான் வந்து பஸ்ஸுக்கிட்ட டிக்கெட் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லேடி மெஷர் பண்ணி அவங்க போட வச்சுருந்தாங்க. சரி சொல்லிட்டு பஸ் வரும்போது அவங்க இருந்தாங்க அதில் பஸ்ஸுக்கு என்ட்ரன்ஸில். அவங்ககிட்ட சொன்ன சுச்சுவேஷன் சொல்லி என்னோட ரெசிப்ட் காமிச்சேன். இந்த மாதிரி இந்த டிக்கெட் வாங்கினாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கினேன். வாங்கும்போது வாங்கி எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு பஸ்ன்னு சொன்னாங்க. அது டிக்கெட் மிஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்து பரவாயில்ல ஏறுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பீப்புள் ஆர் ஸ்டில் நைஸ். அதாவது வேறு டிக்கெட் வாங்கி ஆகணும்னு சொன்னாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்க வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. என்ன யுவனஸ்க்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து இது ஒரு லெசன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கும், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போது டிக்கெட் இது ஓகே பரவாயில்ல, பட் பாஸ்போர்ட்டோ இல்லை விசாவோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம திரும்ப ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போகிறது நிறையா சவால் இருக்கும். குழந்தை வச்சுட்டு வந்து அடைய முடியாது எல்லாத்துக்கும். ஸோ அதனால இது ஒரு பாடமாக இருக்குது. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரிப்பை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் வேணாம், எவ்வளோ கிலோ முடியுமோ ரிலாக்ஸ்டாக ஸ்லோவாக. இப்போ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பிளேஸ் இருக்கும். எல்லா பிளேஸும் வந்து கவர் பண்ண அவசியம் இல்லை. 4 பிளேஸ் பார்த்தாலும் சந்தோஷமாக ரிலாக்ஸாக பார்த்துட்டு போகணும். அதனால் அதுதான் அந்த ஒரு படிப்பினை எனக்கு வந்து வந்தது. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன் ஜேர்னி சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஹோட்டலுக்கு போகணும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் சரியா 5:52 8 minutes இருக்குது டைமு பஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்னஸ் எப்படி இருக்கு? சீட் நல்லா இருக்கா? அதோட உலகம் வேற. டாக்ஸி போகும். டாக்ஸி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு 25 to 30 euro வாங்குவாங்க. இப்போ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 euro தான். ரொம்ப வந்து வருது. நிறைய பேர் வந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறாங்க மக்கள். அதாவது செலவு பண்ணல. இப்போ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், அதுவே ஒரு 25 euro வந்துடுச்சு. 28 வச்சுக்கோங்களேன். வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப காலைல சாப்பிட்டது அப்புறம் திரும்ப சாப்பிடல ஃப்ளைட்டில் ஜேர்னி. அப்படின்னும்போது ஓகே, ஒர்த்து பரவாயில்ல. இப்போ தான் நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் சிட்டி சென்டர் போகிறதுக்கு நிறையா அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம். பட் அதை தாண்டி வந்து எவ்வளோ முடியுமோ செலவு கம்மி பண்ணுறதுக்கு செலவு கம்மி பண்ணணும். வேறு வழியாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வச்சு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து